ஹalleluya. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ஆண்டவர் வந்து என்ன பேசுறாருன்னா, உங்களை குறித்ததான தேவனுடைய நோக்கம், காட்ஸ் பர்பஸ் ஃபார் யூ அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நான் வந்து பேசலான் இருக்கிறேன். நான் வந்து எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கும் போது நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, நான் வாலிப பிள்ளையாக இருக்கும் போது, நான் ஒரு 10வது படிக்கும் போது எனக்குள்ளார ஒரு கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் என்னன்னா, என்னோட வாழ்க்கையை குறித்து நோக்கம் என்ன, இல்லை எந்த மனுஷனோட வாழ்க்கையை குறித்தும் என்ன நோக்கம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேன்ஸ் லைஃப், இப்படின்னு ஒரு கேள்வி வந்து வந்துட்டே இருக்கும். அப்போ நான் அந்த வயசுலேயே ஒரு 14 வயசு இருக்கும் போது நான் யோசிப்பேன், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய ஆசையாக வந்து ஒரு பெற்றோர் வந்து வளர்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஏஜ் வந்தோன்னா அதை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, இது நல்லா படிக்கணும்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டியூஷன் அனுப்புகிறாங்க, படித்து முடிக்குது. அப்புறம் அந்த குழந்தை வேலைக்கு போகுது, வேலைக்கு போனோன்னா அடுத்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிக்குது, அடுத்து நல்ல வேலைக்கு போகுது, அடுத்து கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அடுத்து அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அப்படியே ரிப்பீட்டு. அப்புறம் அதுவும் திருப்பி இதே தொடருது. இதே என்ன ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, என்னதான் அப்போ வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள வந்துட்டே இருந்தது. இந்த கேள்வியை போய் நான் யாருக்கிட்டையும் கேட்கல, என் மனசில் நான் கேட்டுட்டு ஒரு ஃபிலாசபர் மாதிரி நான் ஒரு 10வது படிக்கும்போது இப்படி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன எனக்கு வாழ்க்கையில் மீனிங்கே தெரியலையே, சும்மா ஸ்கூலுக்கு போகிறேன், 7 பீரியட் உட்காடுறேன், வர்றேன், விளாடுறேன், படிக்கிறேன், நான் எங்கே போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பர்பஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு லைஃப்பில். ஸோ இந்த கேள்வியை வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் எப்போ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, எங்கள் வீட்டுக்கு 8th வீட்டில் நான் அந்த 10th முடிச்சுட்டு 11th போகிற கேப்பில் நிறைய நாள் லீவ் இருக்கும் தெரியுமா, பேப்பர்லாம் திருத்தி 11th ஆரம்பிக்கிறதுக்கு மற்றவங்கள விட நிறைய நாள் லீவ் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சி எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் வீட்டில் இருந்தேன், தனியாக இருப்பேன். எங்கள் தாத்தா இருந்தாங்க அப்போது அந்த டைம். அப்போ 8th வீட்டில் இருந்த ஆண்டி வந்து நான் பைபிள்லேருந்து உனக்கு கதை சொல்கிறேன்னு வந்து டெய்லி கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. மொதல் நாள் கிதியோன் கதை. அவங்க எப்படி கதை சொல்லுவாங்கன்னா, நம்ம இது வரைக்கும் கதையே அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கவே முடியாது, அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரியே ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கிதியோன் வந்து ஆத்தங்கரையில் நின்று அந்த தண்ணீரை கைனால் நக்குனா லிட்ரலாக நீங்கள் கண்ணால் அந்த நக்கிற காட்சியெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு ரெசிபி சொன்னாலும் வாயில் எச்சி ஊறும், அந்த மாதிரி ஒரு சொல்கிற ஆள். ஸோ அப்படி சொன்னாங்க ஃபஸ்ட் நாள். அடுத்த நாள் சிம்சோன் கதை இதெல்லாம் சொன்னோன்னே இதெல்லாம் பைபிளில் இருக்கா, அப்போ இந்த பைபிளை நான் பயங்கரமாக படிக்கணுமேன்னு சொல்லி தான் நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளையா யோசித்த ஒரு நாட்கள் போய் இந்த பைபிளை படிக்க ஆரம்பித்து நான் உண்மையாக ஆண்டவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் ஏதோ மீனிங் இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கடவுள் இந்த உலகத்தில் படைச்ச எல்லாத்துக்குமே ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கிறாரு, ஒரு பர்பஸோடு தான் படைச்சிருக்கிறார். பர்பஸ் இல்லாத எதுவுமே கிடையாது. கண்ணுக்கு என்ன பர்பஸ், கண்ணுக்கு என்ன பர்பஸ், பார்க்குறது. நம்ம செவிகளுக்கு என்ன பர்பஸ், கேட்குறது. மூக்குக்கு என்ன பர்பஸ், சுவாசிக்கிறது. வாய்க்கு என்ன பர்பஸ், சாப்பிட்றது. நாக்குக்கு என்ன பர்பஸ், சவுண்டு போடுறது. கைக்கு என்ன பர்பஸ், வேலைகளை செய்கிறது. காலுக்கு என்ன பர்பஸ், நடக்கிறது. இருதயத்துக்கு என்ன பர்பஸ், பிளட்டை எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணுறது. பிரெயினுக்கு என்ன பர்பஸ், யோசிக்கிறது. இப்படி கடவுள் படைச்ச எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் மெடிக்கல் சயின்ஸில் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்கன்ஸை, ஒரு சில உறுப்புகளை அப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயனே இல்லாத உறுப்புகளாம். அப்படி தெரியுமா உங்களுக்கு, நம்ம சரீரத்தில் பயனே இல்லாத உறுப்புகள்னு மெடிக்கல் சயின்ஸில் எதை சொல்கிறாங்கப்பா, அப்பெண்டிக்ஸை சொல்கிறாங்க. அதை ரிமூவ் பண்ணாலும் வந்து இருக்கலாம். ஸோ பயனே இல்லாத உறுப்புகள்னு மெடிக்கல் சயின்ஸ் வேணால் சொல்லலாம். ஆனால் தேவன் படைச்ச எதுவுமே பர்பஸ் இல்லாமல் படைக்கவே இல்லை. அவர் வேஸ்ட்டாக எதையுமே படைக்கலை. இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, அந்த வெஸ்டிஜியல் ஆர்கனான அந்த அப்பெண்டிக்ஸ்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கான். அது என்னன்னா, அது வந்து இம்யூனிட்டியில், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு பெரிய ரோல் இருக்கு அந்த அப்பெண்டிக்ஸ்க்கு. நம்ம சரீரத்தில் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வருது, ஏதோ சாப்பிட்றோம், ஒத்துக்கல, உள்ள ஒரு கிருமி வந்துடுது. அந்த கிருமியை கொல்றதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் போது என்ன ஆகுது, அந்த கிருமி மட்டும் சாகலை, நம்ம வயத்தில் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற நல்ல கிருமிகளும் சேர்ந்து செத்து போயிடுது. அப்போது டோட்டலாக அது அழியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிருமிகளை இந்த அப்பெண்டிக்ஸ்குள்ளே சேர்த்து வைக்கிற ஒரு இடம் தான் அப்பெண்டிக்ஸாம்.
இதை இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் மெடிக்கல் சயின்ஸ் அப்பெண்டிக்ஸ் என்னன்னு சொல்லிச்சு, வெஸ்டீஜியல் ஆர்கன், அதாவது பயனில்லாத உறுப்புன்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு பயங்கரமான பயன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தேவன் படைச்ச எதுவுமே பர்பஸ் இல்லாமல் படைக்கலை. நம்ம காதுக்குள்ளே இருக்கிற முடிக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்கு. அதுக்கு என்ன பர்பஸ்? ஃபில்ட்ரேஷன், டஸ்ட் போகாமல் இருக்கு. காதுக்குள்ள வேக்ஸ் ஜான்சன்ஸ் பட்ஸை போட்டு குடஞ்சு எடுக்கிறோம்ல, அதுக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்கு. அதுக்கு என்ன பர்பஸ்? அதுக்கு என்ன பர்பஸ்னா, உள்ள பூச்சி போகாம அதை அப்படியே ட்ராப் பண்ணிடும். அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்குல்ல, பிசு பிசுன்னு இருக்குல்ல, அந்த பிசு பிசுன்னு இருக்கிறதுல வெளியிலேயே அந்த பூச்சி நின்று உள்ள வரைக்கும் போகாது. நான் என்ன பண்ணேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது வேக்ஸ் இருந்தாலே பிடிக்காது. நான் ரொம்ப ஆஃப்னா பட்ஸ் போட்டு எடுத்துட்டு இருப்பேன். இதனால என் காது வந்து ரொம்ப ட்ரையாவே இருக்கும் எப்பயும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நான் தூங்கும்போது உள்ள பூச்சி போயிடுச்சு. காலையில் எழுந்தா ஏதோ நம்மன்னு சத்தம் கேட்குது. எனக்கு யாரோ சொன்ன ஞாபகம், தண்ணியும் எண்ணெயும் ஊற்றணும். நான் டக்குன்னு வாஷ் பேசின்லேருந்து தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு இப்படி பண்ணால் அந்த தண்ணி அப்புறம் வெளியவே வரல. கொஞ்சம் தண்ணி உள்ளுக்குள்ளே வரைக்கும் போயிடுச்சு. என் மண்டைக்குள்ளே ஏதோ ஸ்விம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மண்டைக்குள்ளே இப்போ நீச்சல் அடித்தா எப்படி சவுண்டு கேட்கும், இந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே போன பூச்சி அப்படியே அது பாட்டுக்கு நீச்சல் அடிச்சிட்டு இருக்குது. இந்த மண்டைக்குள்ளே கொடன்னு சத்தம் எனக்கு கேட்குது. அன்னைக்கு கண்டிப்பாக நான் காலேஜ் போயே ஆகணும். என்னால் இஎன்டி டாக்டர் கிட்ட போக முடியல. ஹோல் டே அதோட கஷ்டப்பட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த நீச்சல் சவுண்டு நின்றுச்சு. அது செத்து போயிருக்கும் போல உள்ள. அப்புறம் சாயந்தரமா டாக்டர்கிட்ட போனா உள்ள இருந்து அந்த இதை விட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டு எடுக்கிறாங்க. இத்தினூண்டு தான் இருந்துச்சு. பட் அது என் காதுக்குள்ள போய் ரொம்ப குடைச்சலை தந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த வேக்ஸை எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அதுக்கு கூட ஒரு நோக்கம் ஆண்டர் வச்சிருக்காரு. அந்த நோக்கம் என்ன? உள்ள பூச்சி போகாம நடுவுலையே அதை ஃபில்டர் பண்றதுக்கு அந்த வேக்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த ஐ லேஷஸ்க்கு கூட ஒரு ரோல் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம கண்களை உடனே மூடுது, ஒரு அழகுன்ற ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம மூக்குல இருக்க குட்டி முடிக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்கு. பர்பஸ் இல்லாம நம்ம பாடியில் ஆண்டவர் எதையுமே படைக்கல, இந்த பூமியிலையும் எதையுமே படைக்கல. ஹல்லேலூயா. ஸோ இப்போ ஒரு இமேஜினேஷன். இப்போ நம்ம கண்ணு வந்து சொல்லுது, எனக்கு கண்ணா இருக்க விருப்பம் இல்லை, எனக்கு வந்து வாயா இருக்க தான் விருப்பம். ஏன்னா ரொம்ப அமைதியாகவே நான் இருக்கிறேன், எனக்கு யாரும் பெரிய அட்டென்ஷனே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த லிப்ஸ்னா பெண்கள்லாம் அங்கே லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க. பேச்சை வச்சு தான் ஒருத்தவங்க வந்து எவ்வளோ உயர்ந்தவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எனக்கு கண்ணாக இருக்க விருப்பம் இல்லை, நானும் வாயாகவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. இந்த 2 கண்ணுக்கு பதிலாக 2 வாய் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு வாயே தாங்கலை. நான் நிறைய பசங்கள்கிட்ட சொல்லுவேன், உனக்கு வாயில தான் தம்பி ஏழ்றேன்னு சொல்லுவேன். சில பசங்க பேசிய பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. அப்போ 3 வாய் இருந்தால் நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கண்ணு சொல்லுது, நான் வாயா இருக்கு, எனக்கு ஆசை. வாய் தான் ரொம்ப மேன்மையானதாக இருக்குது, வாயை நல்லா அழகுபடுத்திக்கிறாங்க, வாயில் பேச்சை வச்சு தான் ஒரு வேலை கிடைக்கிது ஒருத்தவங்களுக்கு. கண்ணை வச்சு யாராவது வேலை கொடுக்குறாங்களா? அதனால் நானும் வாயாக இருக்கிறேன்னு 3 வாய் 1 2 3 இருந்தால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு உங்களே உங்கள் ஃபேஸை இமேஜின் பண்ணுங்கள், 3 வாய் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்புறம் இந்த வாய் சொல்லுது, ஏன் என்னைய வந்து கடவுள் கீழே படைச்சிருக்கிறாரு, நான் இந்த பொசிஷன் எனக்கு வந்து சரி கிடையாது, நான் மேன்மையாக இருக்க விரும்புகிறேன், நான் மேலே தான் இருப்பேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் மேலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாய் இங்கே இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்கள், கண்கள் இங்கே இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்கள். நம்ம ஒரு பாயசத்தை குடிக்கிறோம், சிந்துது, எங்கே விழுகும்? கண்ணு மேலே தான் விழுகும். ஸோ அந்த ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸையே கொஞ்சம் மாறி மாறி யோசிங்களேன், பொசிஷனை மாற்றி மாற்றி வச்சு. காது இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இந்த இடத்துல 2 காது, இந்த இடத்துல 2 கண்ணு இருக்குன்னு பாருங்க. 2 கண்ணும் இங்கே இருந்தால் எந்த டைரெக்ஷனில் நம்ம நடக்கிறது? ஸோ நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கே வச்சிருக்காருன்றதுலேயும் ஒரு பர்பஸ் இருக்குது. கண்ணை ஏன் முன்னாடி வச்சிருக்காரு? ஏன் பின்னாடி இருக்கலாம்ல? பின்னாடி இருக்கலாம்ல? ஏன் பின்னாடி இல்லாமல் முன்னாடி இருக்கு? அப்போ தான் நம்மளால் முன்னாடி நடக்க முடியும். அது மாதிரி வாய் வந்து ஏன் வந்து இதுக்கு கீழே இருக்கு? இப்போ மூக்கு கீழே இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. வாய் மேலே இருக்கு, மூக்கு கீழே இருக்கு, என்ன ஆகும்? சாப்பிட்றதெல்லாம் எதுக்குள்ள தான் போகும்? மூக்குக்குள்ள தான் போகும். ஸோ தேவன் படைச்ச ஒன்னொன்னுக்கும் நோக்கம் இருக்கிறது மட்டும் இல்லை, எங்க வச்சிருக்காருன்றதுலயும் என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ நம்மளை யாருன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 12:27 எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே
கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம யாரா இருக்கிறோமா? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் இருக்கிறோம். ஸோ நம்ம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கிறோம். நம்ம we are the body of Christ. அப்போ கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? இன்னொரு வசனத்தில் இருக்கிற கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. நம்ம யாரா இருக்கிறோம்? சரீரமா இருக்கிறோம். சரீரம்னு மொத்தமா சொன்னது இல்லாம அடுத்து இந்த வசனத்துல என்ன இருக்கு? தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறோம். அப்போ இப்ப ஜெயஸ்ரீ வந்து ஆண்டவரோட ஒரு கண்ணு அப்படின்னா, நந்தினி வந்து ஒரு மூக்கு, நான் வந்து காதுல இருக்கிற ஒரு முடி, ரீட்டாக்கா வந்து ஒரு காலு, இவங்க கோமதி அக்கா இன்னொரு காலு. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவமா இருக்கோம். வசனம் சொல்லுது தனித்தனியே அவயவங்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம ஒருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு, எந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு, எந்த ஸ்தானத்துல வச்சிருக்காரு, இதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப இப்ப நம்ம எப்படி, நான் சொன்னேன் இந்த கண்ணு வந்து நான் கண்ணா இருக்க மாட்டேன், நான் வாயா இருக்கேன்னு சொன்னா, அப்ப கண்ணோட பர்பஸை யார் ஃபுல்ஃபில் பண்றது? அப்ப எப்படி பாக்குறது? அப்ப எப்படி நம்ம மைண்ட் வந்து எதை பாக்குது, எப்படி ப்ராசஸ் பண்ணும்? ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஒவ்வொரு அங்கமா இருக்கிறோம், ஒவ்வொரு பாட்டா இருக்கிறோம். உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய அவயவமா இருக்கிறேன், தேவனுடைய சரீரத்துல ஒரு அவயவமா இருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஈச் ஆஃப் us have been created with a purpose. ஒரு நோக்கத்தோட படைக்கப்பட்டிருக்கிறோம். we were created with beauty, dignity and care. நாம் மிகவும் அழகாக, கரிசனையோடு, கண்ணியமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 139 14-16 வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஸோ இங்கே வசனம் சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். பிரமிக்கத்தக்க அதிசயம்னா என்ன? அதிசயம்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அதிசயம்னா என்ன அர்த்தம்? நாட் நார்மல், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. நார்மலா நடக்கிறது இல்லாம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அப்ப இங்க வசனம் சொல்லுது, அதிசயம்னாலே பயங்கரமான ஒரு வார்த்தை தான். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? பிரமிக்கத்தக்க அதிசயம். அப்படின்னா அங்கிள படைச்சிட்டு ஆண்டவர் வாவ் அப்படின்னு சொன்னாரு. ஒரு குழந்தை ஒரு கருவை உருவாக்கும் போது கிறிஸ்டினாக்காவை படைச்சிட்டு ஆண்டவர் வாவ் அப்படின்னு சொன்னாரு. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா? அப்ப அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் மாத்திரம் இல்ல, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஸோ இங்க இருக்கிற நம்ம ஒருத்தரையும் ஆண்டவர் வந்து உருவாக்கிட்டு வாவ் சூப்பர் அப்படின்னு அவரையே மார்த்தட்டிக்கிட்டாராம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படைப்பை படைச்சிட்டு அவருக்கே ஒன்று சொல்லிக்கிட்டாரு. அது என்ன? அது நல்லது என்று கண்டார். அப்ப நம்மளை படைக்கும் போது, நம்மளுடைய கரு உருவாகும் பொழுது 2 செல் ஒரு செல்லா மாறும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது நல்லது என்று அவர் கண்டார். இது நல்லது என்று கண்டார். இது நல்லது என்று கண்டார். இட் இஸ் குட். அப்ப உங்களையும் என்னையும் படைக்கும் போது ஆண்டவரோட மைண்ட்ல முதல்ல வந்தது என்னது? இது நல்லது. அப்ப நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஐ வாஸ் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். ஒரு குயவன் வந்து ஒரு பானையை செய்யும் போது பார்த்தா அவன் ரொம்ப கேர் எடுத்து அதை பண்றான் முதல்ல. இன்னொன்னு, ஒரு பயத்தோட தான் அவன் அதை பண்ணுவான். ஐயோ அது குழஞ்சிடக்கூடாது. முதல்ல ஒரு பண்றதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்கும், அவன் மைண்ட்ல என்ன இருக்கும், இதை எதுக்கு பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், அதோட ஷேப் வந்து முதல்ல அவன் மைண்ட்ல இருக்கும். ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். அதை தான் அவன் கையில பண்ண போறான். இது கரெக்டாக இந்த இடத்துல இந்த வளைவு வரணுமே, இந்த இடத்துல இது நல்லா மேலே எழுமணுமே, இது அப்படியே ஃப்ளாட்டான பாத்திரமா வரக்கூடாதுன்னு ஒரு ஃபியரோட, ஒரு பிரமிப்போட தான் அந்த குயவன் வந்து அந்த பானையை செய்வான். ஸோ அதே மாதிரி தேவன் இன்னைக்கு நம்ம ஒருத்தரையும் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். We were fearfully and wonderfully made. Hallelujah. வாவ்னு அவர் சொல்லத்தக்கதா நம்ம ஒருத்தரையும் படைச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, each one of us is a masterpiece that God has made. Hallelujah. You are God's masterpiece. நீங்க தேவன் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கிறீங்க. அதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்.
அப்படின்னா அதை மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் லிமிட்டெட் எடிஷன். இப்போ ஃபோன் எல்லாம் A5 அப்படின்ற மாடல் போடுறாங்கன்னா அந்த A5ல 1000 ஃபோன் விடுவாங்க. ஐஃபோனில் 15 விட்டாங்கன்னா அந்த ஐஃபோன் 15ல் 1 லட்சம் ஃபோன் 2 லட்சம் ஃபோன் விடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஜெமிமா தான். உலகத்தின் தோற்றம் முதல் உலகத்தின் முடிவு வரை ஒரே ஜெமிமா தான். அதுதான் அதுக்கு அர்த்தம், மாஸ்டர் பீஸ். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பிரியாக்கா தான், ஒரே ஒரு பிரியா. உலகத்தின் தோற்றத்திலிருந்து முடிவு பரியந்தம் ஒரே ஒரு பிரியா. உங்களோட ஜீன்ஸ், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களுடைய கைரேகையை போல யாருமே இல்லை. உங்களுக்கு தேவன் கொடுத்த டேலண்ட் போல யாருமே இல்லை. யூ ஆர் சோ யூனிக். அவ்வளோ யூனிக் நம்ம ஒவ்வொருத்தரும். அதுதான் மாஸ்டர் பீஸ். அப்போ உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, ஐ ஆம் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? தலை சிறந்த படைப்பு. நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. ஹல்லேலூயா. I am God's masterpiece. I am God's masterpiece. இப்போ நம்ம இதை வாயில சொல்லிடுறோம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே நம்ம குறித்து பிடிக்காத ஏதோ 1-2 விஷயம் இருக்கும். கரெக்டா? நம்ம குணத்தில் இருக்கலாம், இல்லை நம்மளோட மூக்கோட ஷேப் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஹேரோட கலர் பிடிக்காம இருக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிறவங்கலாம் கேர்லி ஹேர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கலாம். கேர்லி ஹேர் இருக்கவங்கலாம் எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கலாம். டார்க்காக இருக்கவங்க ஃபேராக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கலாம். ஃபேராக இருக்கவங்க டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கலாம். நம்ம ஊர் கல்ச்சர் வந்து எல்லாருமே ஃபேராக சிகப்பாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் போனீங்கன்னா எல்லாம் பீச்சில் படுத்திருப்பாங்க. எதுக்குன்னா டேன் ஆகி ப்ரௌனாக இருக்கணுமா, அவங்களுக்கு ப்ரௌனாக இருக்கிறதுல பிடிச்சிருக்குது. ஸோ எல்லாருக்குமே நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று பிடிக்காம இருக்கு இல்லையா? ஆனால் we have to accept who God created us to be. Amen. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க எல்லாரும். எது வந்து உங்களை குறித்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கு அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னைய பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறீங்க. இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஐ அக்செப்ட் மை செல்ஃப் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஐ அக்செப்ட் மை செல்ஃப். நான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் என்னை எப்படி படைச்சிருக்கிறீங்களோ, நான் எப்படி இருக்கிறேனோ, நான் இருக்கிற வண்ணமாய் என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் உங்களுடைய தலை சிறந்த படைப்பாக இருக்கிறேன். நான் உங்களுடைய தலை சிறந்த படைப்பாக இருக்கிறேன். அடுத்த வசனத்துக்கு போவோம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. My frame was not hidden from you. அதாவது மறைவிடங்கள்ல உண்டாக்கப்பட்ட போதுன்னா, ஒரு தாய்க்கு எத்தனை நாள்ல தெரியும் ஒரு குழந்தை உண்டாச்சுன்னு? ஒரு தாய்க்கு எத்தனை நாள்ல தெரியும் குழந்தை உண்டாயிருச்சுன்னு? 30 days தான் மினிமம். பட் குழந்தை என்னைக்கு உண்டாயிருக்கும்? ஒரு 14வது நாள் 15வது நாளே உண்டாயிருக்கும். அப்பா ஒரு தாய்க்கு தெரியாதுல்ல, வாய்ப்பில்லை இல்லை. பட் அப்பயே தேவனுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. ஸோ அப்போ அந்த குட்டி குட்டி மில்லிமீட்டரா எலும்பு ஃபார்ம் ஆகுதுல்ல, அதையே தேவனுடைய கண்கள் நம்மளை பார்த்துச்சான். ஹல்லேலூயா. நம்ம தாய்க்கு நம்ம இருக்கிறோம் தெரியறதுக்கு முன்பதாகவே தேவன் அதை அறிந்திருந்தார். தேவன் நம்மை நேசிச்சாரு. தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார். God had a plan for us. Hallelujah. Hallelujah. So we are fully known by God. நம்ம தேவனால 100% அறியப்பட்டு இருக்கிறோம். நம்ம வேற யாராலையுமே 100% அறியப்பட்டு இல்லை. எத்தனை தடவை நம்ம கூடவே நம்ம ஃபேமிலியிலேயே எத்தனையோ வருஷம் பயணிச்சோம். நம்ம ஒய்ஃபோ, நம்ம ஹஸ்பண்டோ, நம்ம பிள்ளைங்களோ நம்மளை எவ்வளோ தப்பாக நினைக்கிறாங்க. சில விஷயம் நம்ம ரைட் இன்டென்ஷனில் பண்ணாலுமே நம்மளை எவ்வளோ தப்பாக நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களால ஃபுல்லாக நம்மளை புரிஞ்சுக்க முடியல. இத்தனை வருஷம் நம்ம கூட பயணிச்சாலும், எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் இன்டென்ஷன்ஸை அவங்கள புரிஞ்சுக்க முடியல. நம்மளோட கிரியைகளை தான் பார்க்குறாங்க. நம்ம என்ன யோசிச்சு அதை செஞ்சோம், என்ன யோசிச்சு கோபம் வந்துச்சு நம்மளுக்கு, அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனால் தேவன் எப்படி தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கு.
எலும்பு கூட அவருக்கு மறைவா இல்லையா. அப்ப நம்ம இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். we are fully known by God. நம்மள 100% வந்து ஆண்டவர் வந்து அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாயில ஒரு சொல் பிறகுவதற்கு முன்பதாகவே அது அவருக்கு தெரியுமா. நான் இதை சொல்ல போறேன்னு அவருக்கு தெரியும், நான் இங்க போக போறேன்னு அவருக்கு தெரியும். So we are fully known by God. He knows our intricacies. நம்மளுடைய ஆழங்கள் அவருக்கு தெரியும். ஆழத்துல என்ன யோசிக்கிறோம், ஆழத்துல என்ன பயங்கள் இருக்கு, அது கூட தேவனுக்கு தெரியும். And God knows your unseen stages of existence. ஒரு டாக்டருக்கு கூட தெரியாதப்ப, ஒரு மதருக்கு கூட தெரியாதப்ப தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்துச்சு. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமென். என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கை பூராத்தையும் அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் புஸ்தகத்துல எழுதிட்டாராங்க. எந்த ஊர்ல பிறக்க போறோம், எந்த அம்மாக்கும் அப்பாக்கும் பிறக்க போறோம், எந்த வீட்டில் நம்ம வசிக்க போறோம், எந்த ஸ்ட்ரீட்ல இருக்க போறோம், என்ன வேலையை எடுக்க போறோம், என்ன பொண்ணை நம்ம கல்யாணம், எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாராம், அவர் புஸ்தகத்துல எழுதி வச்சு. எப்ப எழுதி வச்சாராம்? இந்த வசனம் என்ன சொல்லுது? கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அந்த கரு உருவாகும் போதே அவர் என்ன பண்ணி வச்சுட்டாரு? எல்லாத்தையும் அவருடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ முதல்ல உங்களை குறிச்சு ஒரு புக் இருக்குது. ஹல்லேலூயா. முதல்ல என்ன இருக்குது? உங்களை குறிச்சு ஒரு புக் இருக்குது. ஒரு தனி புக் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த புக்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? சிந்தியாக்கா கண்ணு என்ன கலரா இருக்கும்னு எழுதி வச்சாரு. என்ன நிறமா அவங்க இருப்பாங்க, என்ன ஹைட்டா இருப்பாங்க, என்ன இன்னாருக்கு மனைவியா அவங்க இருப்பாங்க, யார் அவங்க பிள்ளையா பிறப்பாங்க, எந்த ஊர்ல அவங்க இருப்பாங்க, எந்த காலேஜ்ல வேலை, அவ்வளோ டீட்டெயில்டா ஆண்டவர் அந்த புஸ்தகத்துல ஏற்கனவே கரு உருவாகும் போதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? எழுதி வச்சுட்டாரு. ஸோ we have to start realizing that God has a plan for us. நம்ம ஒருத்தருக்காகவும் ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம நினைவு கூறணும். இந்த நாட்கள்ல நம்மளுக்கு என்னென்ன நாட்கள் வந்து வச்சிருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் மிகுந்த விவரமா ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். முதல்ல நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும்னா, தேவனுடைய நினைவுகள்ல எப்பொழுதுமே நம்ம இருக்கிறோன்றத நம்ம நினைவு கொள்ளணும். ஹல்லேலூயா. உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். I know the plans that I have for you ன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா உன்னை குறித்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், அது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நமக்கு என்ன பண்ணல, நம்மளுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? I know the plans I have for you. அப்பனா உன்னை குறிச்சு இருக்கிற பிளான்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்ப முதல்ல நம்மளை குறிச்சு ஒரு பிளான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளை குறிச்சு என்ன இருக்கு? ஒரு பிளான் இருக்கு. அது நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது யாருக்கு தெரியும்? அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம நாட்கள்ல ஒவ்வொரு நாட்களை குறிச்சும் ஒரு புக்ல அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாராம். ஒவ்வொரு கருவும் ஒரு தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்குமா. அப்ப அந்த உயிரை குறிச்சு ஆண்டவர் சொல்லுவார்லாம், இதெல்லாம் தான் உனக்கு இந்த பூமியில அசைன்மெண்ட் அப்படின்னு. இந்த பூமிக்கு உன்னை அனுப்புறதான நோக்கம், இதெல்லாம் தான் உன்னோட நோக்கம் அப்படின்னா, அந்த உயிர் வந்து ஓகேன்னு அக்ரி பண்ணிட்டு தான் பூமியில வந்து ஒரு லைஃபா ஒரு தாயோட கருவில் உட்காருதான். ஆனா நமக்கு தெரியாது. நம்ம குழந்தைய பிறக்கிறோம், வளர்றோம், நமக்கு தெரியாது. ஆனா அந்த கரு அங்க என்ன பண்ணுது? எஸ் சொல்லிட்டு தான் என்ன வருது? பூமிக்கு வருது. எல்லா உயிருக்கும் அதிபதி யாரு? தேவன். அப்ப அங்க இருந்து தான் எல்லா உயிரும் வருது. ஒரு தாயோட வயத்துல அந்த உயிர் உண்டாகுதுன்னா அதை உருவாக்குறாரு. அது உண்டாகிறது இல்லை, அதை உருவாக்குறாரு. அப்ப அதை உருவாக்கும் பொழுது அங்க நம்ம அந்த அசைன்மெண்ட்டுக்கு எஸ் சொல்லிட்டு தான் என்ன பண்றோம்? இங்க வர்றோம். அப்போ
ஃபர்ஸ்ட் we have to understand நம்ம ஒவ்வொருத்தரும் கைவினையாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். we have been hand crafted by God. hand craft அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? மெஷின் கிராஃப்ட்டுக்கும் ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மெஷின்னா ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துருவோம், இங்கே எங்கே வெட்டு, இதை இப்படி பண்ணு, இங்கே கோணலை வை, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக அது ஒரு காம்பனண்ட்டாக கொடுத்துருது. ஆனால் கைவினைனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வளைவும் செதுக்கப்படுது, கையினால செய்யப்படுது, கவனமாக செய்யப்படுது, பார்த்து பார்த்து செய்யப்படுது, எந்த இடத்துலையும் உடையாம செய்யப்படுது, நேரம் எடுத்து செய்யப்படுது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று என்ன ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு வசனத்துல, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. விசித்திர வினோதமாய். உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு வசனம் எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஸோ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். ஸோ யூ மைட் பி அன்பிளான்ட் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வேணால் அன்பிளான்டாக பிளானே இல்லாமல் பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், வேண்டான்னு நினச்சி தப்பி பிறந்த பிள்ளையாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் அன்பிளான்ட் சைல்டு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் திட்டம் பண்ணாத பிள்ளை நீங்கள் கிடையாது. தேவன் திட்டம் பண்ணின பிள்ளை நீங்கள். தேவன் தீர்மானம் பண்ண பிள்ளை. தேவன் நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே ஒரு புஸ்தகத்தையே எழுதி வச்ச பிள்ளை நீங்கள். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் we can liken God to a potter and us to clay. ஆண்டவர் ஒரு குயவனையும் நம்ம ஒரு களிமண்ணையும் போல நம்ம உருவகிக்கலாம். இது ஏசாயா 64:8 எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 64:8, எரேமியா 18, இது ரெண்டையும் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? நம்மள என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்லுது? அவரை பிதா, நம்ம யாரா இருக்கிறோம்? களிமண். ஓகே, இப்ப நீங்க ஒரு குயவனையும் களிமண்ணையும் யோசிச்சு பாருங்க. அந்த களிமண் என்னவாகணும்னு யோசிச்சு அது உருவாகிறது குயவனா இல்ல களிமண்ணா? என்னவா மாறணும் அந்த களிமண்ணுன்னு யாரு அந்த டிசிஷனையும் பிளானிங்கையும் பண்றா? குயவன். யார் பண்றா? குயவன். யார் பண்றா? குயவன். நம்ம யாரா இருக்கிறோம்? களிமண்ணா இருக்கிறோம். இன்னொரு வசனம் எரேமியா 18:1-4. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஹல்லேலூயா. இப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? குயவன் இடத்துல நீங்கள் போங்கன்னு சொல்லுது. ஒரு விதமான பாத்திரம் செய்யும் போது அது உடஞ்சி போயிடுது. அப்போ என்ன பண்ணுறான் குயவன்? என்ன பண்ணுறான்? இன்னொரு விதமாக அதை வணைகிறான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் இருக்குது. நம்ம ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். நம்ம அப்பா அவர் என்னவா இருக்கிறாரு? குயவனாக இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு பிளானையும் ஒரு பர்பஸையும் அவர் ட்ரீம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ அழகாக இருக்கணும், இதை தான் நம்ம செய்யணும், நம்ம வாழ்க்கை ஓட்டத்துக்குள்ளே இப்படி இப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்மளை கொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. ஆமென். ஸோ நம்மளோட வாழ்க்கை, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிய நம்மளோட வாழ்க்கை தேவனை ஏற்றுக்கொள்ளாத மற்றவங்களோட ரொம்ப வேறுபட்டதாக இருக்குது. எந்த விதத்தில் வேறுபட்டதாக இருக்குதுன்னா, இப்போது தேவனை அறியாத ஜனங்கள் அவங்க எல்லாத்தையுமே அவங்களாவே செய்யணும். அவங்களே அவங்க லைஃப்க்கு பிளான் பண்ணணும். அவங்களே என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிக்கணும். அவங்க மண்டையை உடச்சி இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணணும். சில நேரம் அவங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தாலும்
அந்த எடுத்திருக்கிற முடிவு சரியா தவறான்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். நம்ம சரியான இதை லக்க நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனா நம்ம எந்த விதத்துல தெரியுமா டிஃப்ரெண்டா இருக்கிறோம்? நம்ம வந்து இருட்டுல எங்க போறோன்னே தெரியாத ஒரு கூட்டம் கிடையாது நம்ம. ஹல்லேலூயா. ஒரு இருட்டான கேவுக்குள்ளார. ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எந்த விதத்துல டிஃப்ரெண்ட்னா, இருட்டுல தடவிட்டு இருக்கிற பிள்ளைங்களை போல நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எங்க போறது, நான் என்ன பண்றது, நான் என்ன எப்படி பேசுறது, எங்க நான் வாழணும், எந்த ஒய்ஃபை வந்து நான் கட்டணும், எந்த இடத்துல வீடு கட்டணும், எந்த ஸ்கூல்ல நான் படிக்கணும், எந்த காலேஜ் போகணும், எந்த கோர்ஸ் நான் எடுக்கணும், யாரை நான் திருமணம் பண்றது, இப்படின்னு ஒரு கான்ஸ்டன்டா ஒரு பேனிக் மோட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்? நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். I know the plans that I have for you because God has a plan for us. ஹல்லேலூயா. நம்ம கரு உருவாக்குறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை நம்ம வாழ்க்கையை குறித்து வச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிளானை வச்சிருக்கிறதுனால நம்ம இருட்டில் தடவி திரிகிற பிள்ளைகளை போல நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு. we have to know and realize that ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டாருன்ற அறிவு நம்மளுக்கு வேணும். ஸோ சில நேரம் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்படுறோம்ல, நம்ம மகனையோ மகளையோ நினச்சி ரொம்ப கவலைப்படுறோம். ஆனால் இன்னைக்கு உண்மை என்னன்னா, ஆண்டவர் வந்து ஏற்கனவே அவங்கள உங்கள் கருவில் உருவாக்குறதற்கு முன்பதாகவே அவங்கள முன்குறிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. முன்குறிச்சு அவங்கள குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம பிள்ளைகள் யாருடைய கரத்தில் இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய கரத்தில் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் யாருடைய கரத்தில் இருக்கிறாங்க? தேவனுடைய கரத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஓனர்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஸ்டூவர்ட்ஸ் தான். நம்ம உக்ரானக்காரர்கள் தான். ஹல்லேலூயா. நம்ம யாரு? உக்ரானக்காரர். அப்ப ஓனர் யாரு? அவரு. ஓனர் யாரு? அவரு. உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, நீ உக்ரானக்காரன் தான். ஓனர் மாதிரி சீன் போடாத. நீ வந்து கேர் பண்றதை விட காட் பயங்கரமா கேர் பண்றாரு. காட் மில்லியன் டைம்ஸ் அதிகமா அன்பு செய்யறாரு. சொல்லுங்க, காட் மில்லியன் டைம்ஸ் அதிகமா அன்பு செய்யறாரு. அவரு என் பிள்ளைய குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நான் வெறும் உக்ரானக்காரன் தான். ஒரு 3 தடவை நல்லா நம்மளுக்கே உரைக்கிற மாதிரி சொல்லலாமா? நான் வெறும் உக்ரானக்காரன் தான். என் பிள்ளை தேவனுடையவர். they belong to God, they belong to Jesus. ஹல்லேலூயா. ஷோல்டரை இறக்குன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஷோல்டரை இறக்குன்னா என்னன்னா, ரொம்ப ப்ரெஷர் இருக்க மாதிரி நம்ம அப்படிலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நேற்று நான் ஆக்சுவலாக ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இதை சொன்னா எனக்கு அப்படியே ரொம்ப ரிலீவிங்காக இருந்துச்சு. அவள் சொன்னா, நம்ம ஓனர்ஷிப்லாம் நம்ம கிடையாது ஜெமி, நம்ம வெறும் ஸ்டூவர்ட்ஸ் தான், நம்ம வெறும் உக்ரானக்காரர்கள் தான். ஓனர் வந்து அவரு. நம்ம பிள்ளைகள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். நம்ம பிள்ளைகள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அவருக்கென்றும் அவருக்காகவும் உருவாக்கப்பட்டவர்கள். நாமும் அப்படிதான். அவருக்கென்றும் அவருக்காகவும் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஓனருக்கு இல்லாத கவலையா உக்ரானக்காரனுக்கு? ஹல்லேலூயா. ஓனருக்கு இல்லாத கவலையா உக்ரானக்காரனுக்கு? we belong to God. Amen. Our children belong to God. அவங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு கேர் பண்ணி பார்த்து செய்யறதை விட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமா அவர்களை போஷிக்க, அவர்களை நடத்த, அவர்களை பராமரிக்க ஆண்டவர் வந்து வல்லவரா இருக்கிறார். நம்ம கலங்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நோ, அவர் கரத்துல இருக்காங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, என் பிள்ளைகள் உம்முடைய கரத்துல இருக்கிறாங்க. நீங்க ஏந்துவீங்க, நீங்க நடத்துவீங்க, நீங்க கற்பிப்பீங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்களை ஆண்டவர் போதிச்சு நடத்துவார். ஹல்லேலூயா. நட்டு வச்சவர் தண்ணி ஊத்த மாட்டாரா? நட்டு வச்சவர் தண்ணி ஊத்தாம போயிடுவாரா? ஹல்லேலூயா. புஸ்தகத்துல வரி வரியா ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் கம்மாலாம் எழுதினவர் அப்படியே பாதி வழியில பிள்ளைகளை விட்டுருவாரா? நோ. நம்மளை பாதி வழியில விட்டுருவாரா? நோ. God has a plan for your children. ஸோ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியாம ஒரு டீப் இன்சைட் த ஹார்ட் ஒரு சோகம் இருக்கலாம், ஒரு சேட்னஸ் இருக்கலாம். அதோட வேர் என்ன தெரியுமா? You might not be in the purpose of God.
காட் உங்க வாழ்க்கைக்குன்னு வச்சிருக்கிற அந்த பர்பஸ்ல, அந்த பரிபூர்ண திட்டத்துல நீங்க இல்லாம இருக்கலாம். அது ஒரு டீப் இன்சைடு ஒரு சோகம், ஒரு சேட்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. கர்த்தருடைய அந்த பரிபூர்ண சித்தத்துல இல்லாதது, என்னதான் வெளியில பணம் இருக்கு, வேலை இருக்கு, சாப்பாடு இருக்கு, ட்ரெஸ் இருக்குது, எல்லாரும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்றாங்க, பாராட்டுறாங்க, எல்லாமே இருந்தாலும் இருதயத்தின் ஆழத்துல அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சோகம், ஒரு உள்ள இருந்து ஒரு ஏதோ ஒன்று மிஸ் பண்றேனா அப்படின்னு அந்த வருது இல்ல. அப்படி இருந்தா நீங்க கர்த்தருடைய பரிபூர்ண திட்டத்துல இல்லாம இருக்கலாம். அப்ப இன்னைக்கு வாட் இஸ் லைஃப் ஆல் அபவுட்? நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னு சொன்னேன்ல. அந்த தாட் என்ன? வாட் இஸ் லைஃப் ஆல் அபவுட்? இந்த வாழ்க்கை எதை பத்தியது அப்படின்னு எனக்கு வந்து அந்த கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஃபைண்டிங் த பர்பஸ் ஆஃப் காட் ஃபார் யுவர் லைஃப். உங்களை குறித்ததான தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கையின் நோக்கம். ஹல்லேலூயா. வாட் இஸ் லைஃப் ஆல் அபவுட்? ஃபைண்டிங் த பர்பஸ் ஆஃப் காட் ஃபார் யுவர் லைஃப். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் லைஃப்கான பர்பஸ் என்ன ஆண்டவரே? என்னை என்ன, நான் ஒரு கருவா உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த அசைன்மெண்ட்டை ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பூமிக்கு வந்தேன்ல, என்னை எதுக்கு உருவாக்குனீங்க? நான் என்ன திட்டத்துக்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையை குறிச்சதான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு அந்த ஆண்டவரோட திட்டத்தில் இருக்கிறோமா? அந்த ஆண்டவரோட தீர்மானத்தில் இருக்கிறோமா? என்ன நோக்கத்துக்காக ஒரு சில ஸ்கில் செட்ஸை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புனாரோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? எதுக்காக என்னை உருவாக்குனீங்க? நான் அதை செஞ்சுட்டு இருக்கேனா? எனக்கு வெளிப்படுத்துங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அதை வெளிப்படுத்தி நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். எபேசியர் 1:11 வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. ஸோ இங்க வசனம் சொல்லுது, தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. ஸோ நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கோம் ஏற்கனவே. we were predestined. சொல்லுவோமா, நான் முன்குறிக்கப்பட்டேன். உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அவருடைய தீர்மானத்தின்படி. நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து தீர்மானம் பண்றதில்ல, அவர் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம், என் வாழ்க்கையை குறித்து என்ன ஆண்டவரை நீங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க? என் வாழ்க்கையை குறித்து என்ன நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்க? என் வாழ்க்கையை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இண்டிவிஜுவலான நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். ஆண்டவரோட சித்தத்தை செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? இப்போ நான் சரீரத்தின் அவயவங்களை குறித்து சொன்னேன் இல்லையா? இப்போ வாய் மட்டும் அதோட வேலையை செய்யவே இல்லைன்னா என்ன ஆகும்? வாய் அதோட வேலையை செய்யவே இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுமா இன்னொருத்தங்கள்ட்ட? பண்ண முடியாது. நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு குறைபாடு நிரந்தரமா இருக்கு. நம்ம பாடியில ஒரு பார்ட் ஃபங்க்ஷன் ஆகாட்டி, அப்ப நம்ம தேவனோட நோக்கத்தை நம்ம செய்யல, நம்ம தேவனோட திட்டத்துல இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்? தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுக்குன்னு ஒரு பங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாருல, அது என்ன ஆகாமே போயிடும், ஃபுல்ஃபில் ஆகாமே போயிடும், நிறைவேற்றப்படாமையே போயிடும். ஏன் நிறைவேற்றப்படாம போகும்? நான் ஏற்கனவே சொன்னேன், I am God's masterpiece. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. நான் யாரு? தேவனுடைய, உங்களை தொட்டு சொல்லுங்க, நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. You are very unique, you are very special and God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு இவ்வளோதான் நேசிக்கிறாருன்னு நீங்க ஃபைனைட்டா ஹியூமன் லவ் வச்சு சொல்லலாம். பட் God's love is infinite, அளவில்லாதது, ஏராளமான அன்பு, தாராளமான அன்பு. ஹல்லேலூயா. ஸோ என்னோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆண்டவரை முன்குறிச்சிருக்கிறீங்க? என்னை எதற்காக அழைச்சிருக்கிறீங்க?
என் வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம அனுதினமும் இதுவே நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வாட் இஸ் சக்சஸ் இன் லைஃப்? வாழ்க்கையில சக்சஸ்னா என்ன? இப்போ எல்லாரும் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஸ்பேஸ்க்கு போறது தான் சக்சஸா? இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகுறது அதுதான் பெரிய சக்சஸ்? சக்சஸ்ஃபுல் பீப்புளெலாம் இன்னைக்கு கூப்பிட்டு டாக் கொடுக்க சொல்றாங்க. அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டா ஓகே வெரி குட் சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு நோபல் பரிசு வாங்குறாங்க, அப்பா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரைபோசோம் பத்தி, எப்படி இந்த டிஎன்ஏ பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க, செம்ம சூப்பர். அப்ப இந்த சயின்ஸை பத்தியும் மெடிசனை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்குறாங்களே அதுதான் சக்சஸா? இல்ல நம்ம ஒரு அலுவலகங்களை கார்பரேட் வேர்ல்ட்ல நம்ம வேலை செய்யலாம், ஒரு டீச்சரா வேலை செய்யலாம், பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்குறது தான் சக்சஸா? இல்ல ஒரு பேங்க்ல பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அதுதான் சக்சஸா? எது சக்சஸ்? இல்ல பில்லி கிரஹாம் மாதிரி ஒரு ஊழியக்காரராய் லட்சங்களை ஆண்டுக்குள்ள நடத்துறது தான் சக்சஸா? வாட் இஸ் சக்சஸ்? ரியல் சக்சஸ் இன் லைஃப் இஸ் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் பர்பஸஸ் ஃபார் யுவர் லைஃப். தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுறது தான் என்னது சக்சஸ். சக்சஸ்னா என்ன? தனிப்பட்ட விதத்துல தேவன் உங்களுக்காக பர்சனலா ஒரு பிளான் வச்சிருக்கிறாருல, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருல, அதை ஃபுல்ஃபில் பண்றது தான் என்ன சக்சஸ். அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுறீங்களா? நம்ம நிறைவேற்ற இடத்துல இருக்கிறோமா? அந்த நோக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளுக்கும் தேவனுக்கும் நம்ம கேட்டுக்கணும். ஹல்லேலூயா. மத்தேயு, இப்ப நான் சொல்றத வசனத்தோடு சொல்றேன். மத்தேயு 10:41-42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், ஆமென். ஸோ இங்க வசனம் சொல்லுது, ஒரு ப்ராஃபிட்ன்றதுக்காக ரிசீவ் பண்ணா அந்த ப்ராஃபிட்டுக்கு என்ன ரிவார்டு கொடுப்பாரோ அதே ரிவார்டை யாருக்கும் கொடுப்பாராம்? ரிசீவ் பண்றவனுக்கும். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றதுக்காக ஏற்றுக்கொள்றாங்கல்ல, அந்த தீர்க்கதரிசி பயங்கரமா தீர்க்க தரிசனம் சொல்லி ஏகப்பட்ட வாழ்க்கையை மாத்தி இருப்பாரு. ஏகப்பட்ட இடிஞ்சு போன வாழ்க்கைகள் எடுத்து கட்டப்பட்டிருக்கும். தறிக்கெட்டு போன குடும்பங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறோம். சுகமாயிருப்பாங்க, கைகளை வச்சு ஜோம் பண்ணும்போது சுகம். அதே ரிவார்டை யாருக்கு கொடுக்குறாராம்? இவங்க தீர்க்கதரிசி அப்படின்னு ஏற்றுக்கொள்றாங்களே அவங்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? அதே ரிவார்டை கொடுக்குறாராம். அப்ப என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்றதுதான் உங்க வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற நோக்கம்னா நீங்க எதை மட்டும்தான் செய்யணும்? ஏற்றுக்கொள்றது மட்டும்தான் செய்யணும். தீர்க்கதரிசியா இருக்கிறது தான் தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கைக்குன்னா நீங்க எதுவா தான் இருக்கணும்? தீர்க்கதரிசியா தான் இருக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 42 இன்னொரு தடவை வாசி. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். சோ சீஷனா இல்லைனாலும் இந்த சீஷன்ன்ற அதுக்காக அக்செப்ட் பண்றாங்களே அவங்களுக்கும் அதே பலன் தான். ஹல்லேலூயா. எவ்வளோ ப்ரொஃபவுண்டான ஒரு சத்தியமா இருக்கு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இந்த தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணும், இந்த அப்போஸ்தலர் மாதிரி இருக்கணும், இந்த மேனேஜர் மாதிரி இருக்கணும், இந்த டாக்டர் மாதிரி இருக்கணும், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும், இந்த ராக்கெட் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கணும், இந்த அவார்டை வாங்கணும், அந்த அவார்டை வாங்கணும். அது இல்லை சக்சஸ். உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட சக்சஸ் எது தெரியுமா? தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்காருல பிளான், உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்துல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருல. நீங்க இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக, உங்க தாயின் கருவுல உங்களை உருவாக்குறதுக்கு முன்பாக, நீங்க 2 செல் 1 செல்லா மாறுறதுக்கு முன்பாக உங்களை குறிச்சு ஒரு புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாருல. அந்த நோக்கத்தை நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் என்னது சக்சஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஆண்டவரோட பர்பஸஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாம போகும்போது என்ன ஆகுது? அந்த நோக்கத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நிறைவேற்றாம இருக்கும்போது அந்த காரியமே நடைபெறாம ஆகுது. இதுதான் நம்ம ஒருத்தரோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஒவ்வொருத்தரும் we are very unique.
நம்ம விசித்திர வினோதமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம தலை மேல இருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றாம இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய பங்கு செய்யப்படாமே இருக்குது. அப்ப நம்ம சும்மா இங்க வந்து சர்ச்ல நம்முடைய ராஜ்யம் வருவதாக வருவதாகன்னு பாடுறதுனால எல்லாம் எதுவும் ஆக போறது இல்ல. இந்த ஸ்தானத்துல நீ இருன்னு ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணணும்? இருக்கணும். அது பெயின்ஃபுல்லா இருந்தாலும் என்ன பண்ணணும்? நிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம தலை மேல ஆண்டவருடைய அழைப்பு. சில நேரம் இங்க இருக்கிறவங்க நம்ம ஒரு க்ரூசேட்ல நின்று ஒரு லட்சங்களுக்கு பிரசங்கிக்க அழைக்கப்படாம இருக்கலாம். ஆனா ஒரு கஷ்டமான ஒரு மேரேஜ்ல இந்த இடத்துல நீ இருன்னு ஆண்டவர் சொல்லலாம். அவங்க பண்ற கொடுமைக்கெல்லாம் ஓடணும்ன்ற மாதிரிதான் இருக்கலாம். இருக்கணும்னு அவசியமே இல்லை. உலகத்தின் நியாயத்தின்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ இரு அப்படின்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல இருந்தா ஒரு தீர்க்க தரிசிக்கு என்ன ரிவார்டை தருவாரோ அதே ரிவார்டை யாருக்கு தருவாரு? நம்மளுக்கு தருவாரு. சில விஷயம் வந்து தப்பா இல்லாம இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செய்யலாம். ஆனா ஆண்டவர் நம்ம இருதயத்துல பேசுறாரு, இதை செய்யாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ரேஷனலைஸ் பண்ணலாம் மைண்ட்ல, ஏன் அவங்கெல்லாம் இதை செய்ய. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆண்டர்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யற நிறைய விஷயத்த என்னைய செய்யவே விட மாட்டாரு. அப்ப நான் ஆண்டர்கிட்ட கோச்சுக்குவேன், என் தலையில மட்டும்தான் உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருப்பீங்களா, என்னை விடவே மாட்டீங்களா, நீங்க ஏன் இப்படி என் குடுமையவே பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நான் சில நாட்கள்லாம் ஆண்டர்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு ஆண்டர் பதில் சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டரோட ஜேர்னி பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயிருச்சுன்னா நம்ம சொல்றதுக்கெல்லாம் கோச்சுக்க மாட்டாரு ஆண்டவர். சீரியஸா நம்ம சொல்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஆண்டவர் எனக்கு ஆமோஸ்ல இருந்து ஆண்டவர் பேசி சொன்னாரு, யூ அண்ட் யூ ஒன்லி ஹவ் ஐ சோசன். ஏன் என் குடுமையை கையில வச்சிருக்கிறாராம்? உன்னைய நானு தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னையதான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அழைச்சிருக்கிறேன். அதனாலதான் உன் குடுமி யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. மத்தவங்க எல்லாம் செய்யறத உன்னைய செய்ய வேணாம், நீ அதை செஞ்சினா உனக்கு சமாதானம் போயிருதுல. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து எம்ஃபில் படிக்கும் போது நான் ஒரு இடத்துல காரைக்குடியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த ப்ராஜெக்டில் சில கெமிக்கல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த லேட்டாகிற இந்த கேப்பில் எங்களுக்கு தியரியாகவும் ஒரு பேப்பர் எழுத வேண்டியது இருந்தது. ஸோ லைப்ரரியில் மணிக்கணக்காக உட்காந்து ஒரு நோட் எடுத்து நான் அந்த தியரி பேப்பருக்கு 2-3 புக்கை விரித்து வச்சு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து பக்காவாக வச்சுருந்தேன். அந்த பேப்பர் என்ன பேப்பர்னா கைடு பேப்பர்னு சொல்லுவாங்க. ஒரு கைடுக்குன்னு 2 ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கைடுக்கு மட்டும் ஆஃபர் பண்ணுற பேப்பர் அது. ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் ப்ராஜெக்ட் பண்ணிருந்தான். எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த தியரி எக்ஸாமுக்கு முந்தின நாள் காலையில் அன்னைக்கு லீவு. அந்த தியரி எக்ஸாம் முந்தின நாள் லீவு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறான், நீ மெட்டீரியல் வச்சுருந்தா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒரே கோபம். நான் வந்து வாரக்கணக்காக உட்காந்து இத்தனை புக்கை ரெஃபர் பண்ணி நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனதை இவன் அசால்ட்டாக டபக்குன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நானும் இனிமேல் தான் என்ன படிக்கணும்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சா உட்காந்துருக்கேன், கையில் நோட்ஸ் வச்சுருக்கேன், மண்டையில் ஒன்றுமே ஏறலைங்க. நான் வாசிக்கிறேன், அது வார்த்தையாக தான் இருக்குது. என்னோட மைண்ட் அதை ப்ராசஸே பண்ணல, என்னால் படிக்கவே முடியல. அப்போ ஒரு 2 மணி நேரம் புக்கே வச்சுருந்துட்டு கடைசியில் கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்னால் படிக்க முடியலன்னா எனக்கு ஆண்டவர் அந்த பையன் பேரை ஞாபகப்படுத்தினாரு. நீ ஏன் அவன்கிட்ட அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வேற எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னா, ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அது செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவம். நீ பாவம் செஞ்சிருக்கேன்றாரு. அவன் வந்து 6 மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கான். அவனை விட்டாரு. நான் வந்து கஷ்டப்பட்டு இத்தனை புக்கை ரெஃபர் பண்ணி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், நான் புக்கை வச்சிருக்கேன், நோட்ஸ் வச்சிருக்கேன், என்னால் படிக்கவே முடியல. என்ன சொல்றாரு? நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாதிருந்தால் அது அவனுக்கு பாவம். நீ பாவம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு என்னை மனசு அங்கலாய்க்குது, படிக்கவே முடியல. கடைசியில் என்னால் தாங்கவே, நாளைக்கு பரீட்சை, முட்டை வாங்கிடுவோமோன்ற பயத்தில் நான் கால் பண்ணி சொன்னேன், நான் வச்சிருக்கேன், நீ வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லி. அப்புறம் வீட்டுக்கு வந்து என் நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஜெராக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு எப்படியும் நான் வச்சுருந்தேன் அந்த கத்தையை ஜெராக்ஸ் பண்ணக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுமா, 1 மணி நேரம் வாங்கிட்டு வந்து அப்புறம் படித்தாதாங்க மண்டையிலே ஏறிச்சு எனக்கு. இதுதான் குடுமையை கையில் வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். ஸோ அந்த ஏன் என் குடுமையை கையில் வச்சுருந்தாரு, ஏன் என்னைய சில விஷயங்களை செய்ய விடல, ஏன்னா என்னைய அழைச்சிருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதனால உங்கள் லைஃப்பை மற்றவங்க லைஃபோட கம்பேர் பண்ணாதீங்க. இவங்கெல்லாம் இதை செய்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க, என்னைய மட்டும் ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க,
என்னைய மட்டும் ஏன் இப்படி நடன்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்க தான் அவர் அழைச்சிருக்கிறாரு, உங்களை தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு, உங்களை தான் தாயின் கருவுல உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்களை குறித்து தான் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மற்றவங்களுக்கு பொருந்துறதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது. மற்றவங்க நீங்கள் செய்கிறது பாவமாகவே இருக்காது. இப்போ நான் அவனுக்கு நோட்ஸ் கொடுக்காத இருந்தது பாவமாங்க? சொல்லுங்க, அது ஒரு பாவமா? என் மைண்டுக்கு அன்னைக்கு அது பாவமாக தெரியல. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து அவன் ஜஸ்ட் அப்படியே லட்டு மாதிரி டபக்குன்னு கேட்குறான். எனக்கு அது கொடுக்க சத்தியமாக எனக்கு மனசே இல்லை. ஆனால் ஆண்டவரோட ஸ்டாண்டர்டில் என்ன சொன்னார்? நீ குடு, உனக்கு நன்மை செய்ய பலன் இருக்குல்ல, நீ குடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நம்மளை குறித்து ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, நம்ம தலை மேலே ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அழைப்பு இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அன்னைக்கு நான் காமிச்ச தேவனுடைய அன்பு இன்றைக்கும் அவன் வந்து ஃபேஸ்புக்கில் என்னோட இதுவாக இருக்கான். இப்போ நாளைக்கு வந்து நான் இப்போ இங்கே பிரசங்கம் பண்ணுறதை அவன் பார்த்தான்னா என்ன நினைப்பான்? அன்னைக்கு இருந்துட்டு கொடுக்காம போன பிள்ளை தானே அப்படின்னு தானே எனக்கு குறித்து நினைப்பான். அப்போ எனக்கு அது சாதாரணமாக இருந்தாலும் தேவனுக்கு அது பிடிக்கல. என் பிள்ளைய பற்றி யாரும் தப்பாக சொல்லக்கூடாது. அப்போ என் பிள்ளையோட சாட்சி எனக்கு முக்கியம்னு ஆண்டவர் அன்னைக்கு வந்து என்னை படிக்கவே விடாமல், நீ கொடுத்தாதான் உன்னை படிக்க விடுவேன்ற மாதிரி என்னை கார்னர் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வெளியில் நடக்காது, என் மனசில் போட்டு என்னை உலுக்கி எடுத்துருவார் ஆண்டவர். ஸோ இன்னைக்கு உங்கள் ஒருத்தரை குறித்தும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒரு பிளான் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. சொல்லுங்கள், ஒரு நோக்கம் இருக்குது. என் வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. என் பிள்ளையின் வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. I am God's masterpiece. I am God's masterpiece. உலக தோற்றம் முதல் உலக முடிவு வரைக்கும் என்ன போல இந்த பூமியில ஒரு மனுஷனும் இல்லை. இதுக்கு முன்னாடி பிறக்கவும் இல்லை, இனிமே பிறக்க போறதும் இல்லை. I am unique. Hallelujah. ஸோ இன்னைக்கு நம்ம தேவனுடைய நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த காரியம் எம்டியாகவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து தேவனுடைய திட்டத்தில், அவருடைய நோக்கத்தில் அந்த இடத்த நீங்கள் இல்லைன்னா அங்கே கேப்பாகவே தான் இருக்கும். ஆண்டவருக்கு நீங்கள் 10ஓட 1 11 இல்லை. நீங்கள் செய்யாட்டி இன்னொருத்தரை கூப்பிட்டு பரவாயில்ல, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், இவன் ஒன்றும் இது இல்லை, நீ செய்ய அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் 10ஓட 11 கிடையாது. ஹல்லேலூயா. யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர்பீஸ். நீங்கள் ஆண்டவருடைய தலை சிறந்த படைப்பு. யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர்பீஸ். யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர்பீஸ். யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர்பீஸ். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. கரங்களை உயர்த்தி குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.